ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வஞ்சர கருவாடை வறுத்து குழம்பு வச்சுருக்கேன். அதான் மண் சட்டி ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றின உடனே அந்த கருவாடை போட்டு நான் வறுத்துக்கிட்டேன். வறுத்தா நல்லா கமகமன்னு வறுத்த வாசனை வரும்போது எடுத்து தனியாக வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வெந்தயம் கொஞ்சம் கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அது பொரிஞ்சோடனே வெங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி ஒரு 2 தக்காளி போட்டு வதக்கிட்டு தனி மிளகாத்தூள் கொஞ்சம் குழம்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு போட்டு அதையும் போட்டு நல்லா கிளறிட்டு புளி கரைச்சி கொஞ்சம் ஊற்றிட்டு அந்த வறுத்த கருவாடையும் அதில் போட்டுட்டு நல்லா கொஞ்சமாக திக்காக வச்சுருக்கேன். வஞ்சர கருவாடு செம்மையாக இருக்குது. டேஸ்ட்டு கமகமன்னு வாசனையும் தாங்கலை. ஒரு 2 கரண்டி சாப்பாடு சாப்பிட்றவங்க 4 கரண்டி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். 2 பச்சை மிளகாய் அதில் போட்டேன். அதை எடுத்து ஒரு பச்சை மிளகாய் சாப்பிட்டேன். ஒரு பச்சை மிளகாய் இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்டியாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.